எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது அருமையான ஒரு மில்லட் இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது ராகியை வச்சு நம்ம இட்லி எப்படி பண்ணுறது, கேழ்வரகு வச்சு. நீங்கள் வீட்டில் நிறைய பேர் கேழ்வரகு இட்லி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கேழ்வரகு இட்லி வந்து எப்படி பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அரிசி மிக்ஸ் பண்ணாமல் வெறும் உளுத்தம்பருப்பும் கேழ்வரகும் போட்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டாக சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிப்பியில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருப்போம். நீங்கள் நார்மலாக வீட்டில் இட்லி அரிசியும் அப்புறம் அந்த உளுத்தம்பருப்பும் போட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது உளுத்தம்பருப்பு கம்மியாகவும் அரிசி அதிகமாக போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ரெசிப்பியில் கொஞ்சம் கேழ்வரகு மாவு கம்மியாக போட்டிருப்பேன், உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருப்போம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் கேட்டினா, அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான வெங்காய சட்னி. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான இட்லியோட வெங்காய சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ராகி இட்லிக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 250 கிராம், உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ராகி இட்லி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஊற வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த உளுத்தம்பருப்பை எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கணும். நீங்கள் வீட்டில் எப்படி இட்லி மாவுக்கு வந்து நீங்கள் ஊற வைப்பீங்களோ அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருங்க. இதுக்கு பிறகு டைரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கும் போது எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது அதிகமாக. உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைய விடுங்க. கொஞ்சம் அரைஞ்சி வர டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். எதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு சொல்ல வரேன்னா, அப்போ தான் வந்து அந்த உளுத்தம்பருப்பு ஒன்றோட ஒன்று அரைஞ்சு சீக்கிரமாக முடியும். இதுவே அதிகமாக எடுத்த உடனே தண்ணி ஊற்றியாச்சுன்னா அந்த உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே டைமில் அந்த உளுத்தம்பருப்பு அரைய சூடாகும். சூடாகினா அந்த மாவு புளிச்சு வராது. இதுதான் விஷயம். டிப்ஸ் 1: எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ரெண்டாவது டிப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணுவீங்களே, அந்த கிரைண்டர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கல் தேஞ்ச கல்லாக இருந்ததுன்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம்லையும் இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சூடாகும். சூடானால் அந்த இட்லி நல்லா வராது. இதுதான் விஷயம். அதனால் எப்பவுமே கிரைண்டரோட கண்டிஷன் வந்து நல்லா இருக்கணும். சரிங்களா? சில பேர் வந்து மிக்சியில் அரைக்கலாமா கேட்பாங்க. கண்டிப்பாக அரைக்கலாம். ஆனால் அந்த மிக்ஸோட கண்டிஷனும் நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அரைய நல்லா சூப்பராக வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு மாவு. இந்த இடத்துல கொஞ்சம் கையில் எடுத்திங்கன்னா லூஸாக இருக்கும். ஆனால் நல்லா அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாவு ரவுண்டாக விழும். ஸோ அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து பாத்திரத்தில் போட்டுருங்க. நீங்கள் எடுத்து போடும்போது இந்த மாதிரி ரவுண்டாக விழணும். எடுத்து போடும்போது இந்த மாதிரி பால் மாதிரி ரவுண்டாக விழணும். அப்போ தான் ஃப்ளஃபியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் போட்டோன்னா உங்களுக்கு அந்த இட்லியும் நல்லா சூப்பராக வரும். இப்போது உளுத்தம்பருப்பு எப்படி அரைக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ராகி மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ராகி மாவு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் உளுத்தம்பருப்பு அதிகமாக இருக்குது, ராகி மாவு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. நான் இப்பயும் சொல்லிடுறேன், ராகி மாவு நீங்கள் அதிகமாக போட்டு இந்த மெத்தடில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இட்லி குக் பண்ணி முடித்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடாக இருக்கும்போது ஒன்றாகாது. ஆனால் அந்த இட்லி சூடு ஆறின பிறகு ஹார்டாகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டு ராகி மாவு கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு இந்த ராகி மாவும் உளுத்தம்பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கரைச்சிடலாம். அதாவது நீங்கள் வீட்டில் எப்பவும் போல் இட்லி மாவு கரைப்பீங்களே அதே பக்குவத்தில் நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும். சரிங்களா? கெட்டியாக இருந்தாலும் அந்த இட்லி நல்லா இருக்காது. அதே டைமில் மாவு லூஸாக இருந்தாலும் இட்லி ஃப்ளாட் ஆகிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா புளிச்சு வந்திருக்கும். அதுக்கு பிறகு இட்லி மாவு எடுத்து நீங்கள் ஊற்றி குக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குல்ல.
இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிருங்க. நீங்கள் மாவு பொங்கி வந்த பிறகு அப்படியே எடுத்து ஊற்றணும்னு சொல்லி நிறைய வாட்டி நானே சொல்லியிருக்கேன். ஆனால் எதுக்காக இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைக்கிறோம் கேட்டிங்கன்னா, மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி வந்து சரியாக வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ மாவு நல்லா கரைச்சி முடிச்ச பிறகு இந்த மாதிரி கண்டிஷன் நல்லா கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி சட்டி ரெடியாக வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதுக்கப்புறம் தட்டு போட்டு ஒரு துணி போட்டு இட்லி மாவு ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் இட்லி துணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு தனித்தனியாக வரும். சரிங்களா? இப்போ மாவு எல்லாத்துலேயும் ஒரு கண்டி ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது தட்டை ஊற்ற ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல துணி யூஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் குக் பண்ணலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 நிமிஷம், அதிகபட்சம் 8 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த இட்லி நல்லா அருமையாக நல்லா வெந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இட்லி சாஃப்டாக இருக்கும். இப்போது இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி நல்லா ரவுண்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கும். இந்த ரெடியான இந்த இட்லியை இங்கே வாழையில் வச்சுருக்கேன். அந்த வாழையில் அப்படி திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா பூ போல் இட்லி சூப்பராக வரும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. என்னடா உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டால் நல்லா இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணும்போது உளுத்தம்பருப்பு அதிகமாக தான் இருக்கணும். அதே டைமில் நிறைய பேர் ராகி இட்லி, அதாவது கேழ்வரகு இட்லி பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இட்லி அரிசிலாம் போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஒரு அருமையான வெங்காய சட்னி எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சின்ன வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 250 கிராம், காய்ந்த மிளகாய் 15லேருந்து 17 நம்பர், இஞ்சி 20 கிராம், பூண்டு 30 பல், புளி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, வெல்லம் ஒரு சின்ன துண்டு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, இஞ்சி 20 கிராம் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் 5 கிராம் கம்மியாக போட்டுடலாம். அதாவது தின் ஸ்லைஸு ஒரு 5லேருந்து 6 நம்பர் கட் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் 250 ரூபா சொல்லியிருக்கேன். நார்மலாக வந்து நீங்கள் வெங்காய சட்னி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டிருப்போம். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் வந்து பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதே மாதிரி புளிப்புக்கு வந்து புளி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 50 to 60% அளவு வதங்கணும். நீங்கள் ஃபுல்லாக வதக்கக்கூடாது. அப்படி வதக்கினா உங்களுக்கு டெக்ஸ்சர் மாற ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி 60% அளவுக்கு வதங்கி முடித்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக போடுங்க. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும். சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெல்லம் போடுறோம். இந்த வெல்லம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மை ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ப்பான இனிப்பு டேஸ்ட்டு தெரியும்னா அந்த டைமில் வெல்லம் இந்த மாதிரி 2 சின்ன துண்டு போடுங்க. அதே டைமில் காரமும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் புளிப்புக்கு வந்து அந்த புளி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் அரைக்க வேண்டியதான்.
இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. சில சட்னிக்கு நான் சொல்வேன் கரெக்டாக ஒரு 80 to 90% குறைன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும் சட்னிக்கு. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே தெரியும். இந்த 3 சுவையும் இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் அந்த வெங்காயம் எப்படி வதக்கி நல்லா குக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வெங்காய சட்னி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக பண்ணாலும் அந்த தாளிப்பு இல்லாமல் சட்னி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது சட்னியே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதே டைமில் இந்த காஞ்ச மிளகு போடுறேன். இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கும் போது எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் பச்சை கருவேப்பிலை போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. அப்படின்னா பச்சை கருவேப்பிலோட கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதே டைமில் இந்த தாளிப்பு எடுத்து அந்த சட்னி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த உளுத்தம்பருப்போட நல்லா க்ரன்ச்சியாக கடிக்கும் போது நல்லா கறக்கு முடக்குன்னு இருக்கும். இப்போ அந்த தாளிப்பை அப்படியே எடுத்து இந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி. எனக்கு இப்போ இந்த ராகி இட்லி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக நீங்கள் மாவை அரைச்சி அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வெங்காய சட்னியும். இந்த மாதிரி நல்லா மெதுன்னு பண்ணுற இட்லிக்கு இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.